ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷனில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ ஓரொரு நாளும் காலையில் பக்தர்களோடு சேர்ந்து நாம ஜபம் செய்து இன்றைய பொழுதை ரொம்ப ஆஸ்பீஷியஸாக மங்களகரமாக தொடங்கியிருக்கோம். அதனால் முதல்ல இன்றைக்கி நாம ஜபம் பண்ண எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது ஆத்மீக பாதையில் பல்வேறு மார்க்கங்கள் உண்டு. இறைவனை உணர்வதற்கு இறைவனை அடைவதற்கு பல்வேறு மார்க்கங்கள் இருக்கு. ஞான மார்க்கம், அஷ்டாங்க யோகம், அப்புறம் தியான யோகம், இது மாதிரி பல இது இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பல்வேறு யோக முறைகள் இருந்தாலும் இப்போது நவீன காலத்துக்கு இந்த ஒரு சூழ்நிலைக்கு பொருத்தமானதும் எளிமையானதும் பயில்வதற்கு மிக சுலபமானதும் மிக ஆனந்தம் தரக்கூடியது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் எல்லா காலத்திலும் உண்டு. சத்தியுகம், திரேதாயுகம், 4 யுகத்திலையும் பக்தி மார்க்கம் உண்டு. சத்தியுகத்திலையும் உண்டு, திரேதாயுகத்திலையும் உண்டு, துவாபர யுகத்திலையும் உண்டு, கலியுகத்திலையும் உண்டு. ஆனால் ஒரு யுகத்துக்கும் சில தர்மங்கள் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா குறிப்பாக சத்தியுகத்தில் தியான யோகம் பரிந்துரைக்கப்பட்டது. திரேதாயுகத்தில் யாகங்கள் செய்வது, துவாபர யுகத்தில் கோயில் வழிபாடு, இந்த மாதிரி ஒரு தர்மத்தை செய்து அதன் மூலமாக அவங்க இறைவனை அணுகுவதற்கான சூழ்நிலை இருந்தது. ஆனால் கலியுகத்தில் தியானம் செய்கிறதோ தவம் செய்கிறதோ தனி இடத்துல போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்துவதோ சாத்தியமில்லாத ஒன்று. மிக கடினமானது அந்த முறைகள். ஏன்னா கலியுகம்னு சொன்னாலே ஒரு பரபரப்பான வாழ்க்கை. பெரும்பாலும் கலியுகத்தில் எல்லாரும் குடும்பஸ்தர்களை இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க. இப்போ குடும்ப வாழ்க்கையில் மனைவி, கணவன், சமூகம், பொருளாதாரம், பிள்ளைங்க, இது மாதிரி மெனி கமிட்மெண்ட், நிறைய பொறுப்புகள். அதனால் இறைவனை உணர்றதுங்கிறது இல்லற வாழ்க்கையில் எல்லாத்தையும் திறந்து செல்வதுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. இது அர்ஜுனுக்கே முடியாது. பகவான் சொல்கிறார், அர்ஜுனா உன்னால் துற வர முடியாது, அதே சமயம் நீ எனக்காக செயல் பண்ணலாம். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச மையற்பித மனோபுத்திர் மாமே வைசிஷி அசம்சேக. எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, என்னே நினைத்து கொண்டு உன் கடமையை செய்வாயாக. மையற்பித மனோபுத்தி, உன் மனம் புத்தி எல்லாம் என்னிடம் அர்ப்பணித்து எனக்காக நீ செயல்படுவாயானால் நீ கட்டாயம் என்னை அடைவாய். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, சந்தேகமே வேணாங்கிற. அப்போது இந்த பக்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் செய்கிறதுக்காக தான் பகவானும் யுகந்தோறும் அவதரிக்கிறார். பகவானுடைய அவதாரமே யுகந்தோறும் அவதரிக்கிறது. தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதான்னு சொல்கிறார். எதாகி தர்மஸ்ய கிளானிர். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகிடுறாங்களோ மீண்டும் தர்மத்தை புனர்ஸ்தாபனம் செய்கிறதுக்காக பகவான் வர்றார். இப்போ தர்மம்னு சொன்னால் சாதாரண தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆல்ரெடி எல்லாரும் சாதாரண தர்மத்தை பின்பற்றி கொண்டு தான் இருப்பாங்க. ஒரு குடும்பஸ்தருடைய தர்மம், ஒரு துறவரி, ஒரு சன்னியாசியோட தர்மம், ஒரு பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், இந்த மாதிரி பல்வேறு தர்மங்கள். ஆனால் அந்த தர்மங்கள்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால் பகவானை திருப்திப்படுத்துறது தான். இதுதான் பாகவதம் பறைசாற்றுகின்றது. அதப்பும் பேர் திஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விவாகச சுவானிசி தர்மச சம்சித்திர் ஹரிதோஷனம். இந்த வர்ணாசிரம கொள்கை நோக்கமே பகவானை திருப்திப்படுத்துறது தான். அப்போது தர்மத்திலே உயர்ந்தது பக்தி, பரோ தர்மம். பாகவதம் பரோ தர்மத்தை பறைசாற்றுகிறது. சவே பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகியா பிரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசீததி. மிக உயர்ந்த தர்மம் என்னது? பகவானுக்கு பக்தி செய்கிறது. அப்போது
யுகந்தோறும் பகவான் அவதரிக்கும் போது அந்த பக்தியை தான் ஸ்தாபனம் செய்கிறார். அது நரசிம்ம அவதாரமாகட்டும், ராம அவதாரமாகட்டும், கிருஷ்ண அவதாரமாகட்டும், சைத்தன்ய மகாபிரபு அவதாரமாகட்டும், ஓரொரு யுகத்திலும் பகவான் வரும்போது பக்தியை தான் வந்து பறைசாற்றுகிறார், பக்தியை தான் வந்து பரிந்துரைக்கிறார். அப்போது ராமாயணம் படிக்கும்போதும் சரி, மகாபாரதம் படிக்கும்போதும் சரி, பகவத்கீதை படிக்கும்போதும் சரி, பாகவதம் படிக்கும்போதும் சரி, அனைத்து சாஸ்திரம் பக்தியே பறைசாற்றுகிறது. இதெல்லாம் இருந்தும் வந்து கலியுகத்தில் மக்கள் பக்தியில் அவ்வளவு ஆர்வம் காமிக்கிறது. எல்லாருக்கும் பக்தி இருக்கு, ஆனால் உண்மையான பக்தி இருக்கா? இறைவன் மேல் உண்மையான அன்பு இருக்கா? இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோளை தான் நம்ம சரியாக அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அப்போ அந்த உன்னதமான பக்தி என்ன? குறிப்பாக பிருந்தாவனத்தில், கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள், கோபர்கள், கோபிகள்லாம் பகவான்கிட்ட எப்படி அன்பு செய்கிறாங்க? அந்த பிருந்தாவன பக்தி என்னது? ராதாகிருஷ்ணர் மேல உள்ள அன்புன்னா என்னது? ராதாகிருஷ்ணர் வழிபாடுனா என்னது? இது ஏறக்குறைய மக்கள்லாம் மறந்தே போயிட்டாங்க. அப்போ மீண்டும் இந்த உன்னதமான அன்பு பரிமாற்றம், இந்த உன்னதமான பக்தியை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவானே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ராதாகிருஷ்ண நகை அன்யா. ராதாகிருஷ்ணரும் சைத்தன்யரும் வேற வேற இல்லை. ராதாகிருஷ்ணர் 2 பேரும் ஒன்னானா சைத்தன்ய மகாபிரபு. பகவான் கிருஷ்ணர் ராதிராணியோட பாவத்தில் இந்த பூமியில் வந்திருக்கு. அந்த கோலோ விருந்தாவனத்தில் எப்படி பகவான் மேலே அன்பு செய்கிறாங்க, எப்படி நம்ம பகவான்கிட்ட அன்பு செய்ய முடியும், எப்படி பகவான் நம்மகிட்ட திரும்ப அன்பு செய்வார், அந்த உன்னதமான பக்தியை சைத்தன்ய மகாபிரபு அனுபவித்தார். அவர் அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கவும் செஞ்சார். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு பற்றி பேசும்போது ரூப கோஸ்வாமி சொல்கிறார், நமோ மகாவதன்யாய, ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயது. கிருஷ்ணர் மேல உள்ள தூய அன்பு, அந்த கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காகவே பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கருத்து சேரும். அப்படி பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்ச பொழுது அவர் தன் சகாக்களோடு இங்கே வந்தார். அவர் தனியாக வரல. ஏன் பகவான் தனியாக வரணும்? அவர் எப்போவுமே தனியாலாம் வரமாட்டார். இப்போ வந்து அமெரிக்காவுடைய அதிபர் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் தனியாக வரணும்? அமெரிக்க அதிபர் இந்தியா வராருன்னு சொன்னால் அவர் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி அவருக்காக ஒரு குழு வந்து இங்கே வந்து ஒரு ஏற்பாடுகள் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? அமெரிக்க அதிபர் இந்தியாவில் எங்கெங்கே போக போகிறார், எங்கே தங்க போகிறார், எங்கே சாப்பிட போகிறார், என்ன சாப்பிட போகிறார், எங்கே பேச போகிறார், எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்வாங்க. அதுக்கப்புறம் அதிபர் வராரு, தன் மனைவி குடும்பத்தோட, தன்னுடைய சகாக்களோட, பரிவாரங்களோட, அமைச்சர்களோட, மந்திரிகளோட வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கெங்க போறாரு, இதெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு சாதாரண மனிதன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு ஏற்பாடுகள் நடக்கும்போது பகவான் வந்து ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வர்றது ஏன் அவர் தனியா வரணும்? பகவான் எப்பொல்லாம் இந்த பூமியில வராரோ அப்ப தன் அஸ்திரங்களோடும் அங்கங்களோடும் பரிவாரங்களோடும் வருவார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய யஜேதிகி சுமேதசக. பகவான் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ஆனால் கருப்பு நிறம் இல்லை, அவர் தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், துஷா கிருஷ்ணா, துஷா கிருஷ்ணம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ஆனால் கருப்பு இல்லை. ஷாம் கோபால் பிகம் கௌர கோபால், அதாவது ஷாமசுந்தரர் வந்து கிருஷ்ணா வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். அவர் கௌரசுந்தரர் இந்த பூமியில வந்தார். எப்படியெல்லாம் வந்தாரு? தன் அங்கங்களோடும் அங்கத்தின் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் வந்தார். எதுக்காக வந்தாரு? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை. இந்த யுகத்துக்கான யஜ்யம் நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை ஸ்தாபனம் செய்யறதுக்காக வந்தார். அப்போ போதுமான அறிவு படைத்தவங்க, புத்திசாலிகள், யாரெல்லாம் தன்னை புத்திசாலி நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க உடனடியாக இந்த சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்தில் சேர்ந்துக்குவாங்க. அப்போ இன்னைக்கு தமிழ் கீதாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? நாம ஜபம் செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மகாபிரபுடைய கருணை, பிரபுப்பாவுடைய கருணை நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சனாதன கோஸ்வாமியுடைய மறைவு தினம். நேற்று வந்து நம்முடைய பூர்வாச்சாரியல் ஒருவர்,
நம்முடைய பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எண்ணற்ற அற்புதமான ஆச்சாரியர்கள்லாம் தோன்றியிருக்காங்க. எப்படி பகவானுடைய பிறப்பும் செயலும் திவ்யமானதோ, எப்படி பகவான் கிருஷ்ணனுடைய பிறப்பு செயல்கள் அவர் லீலைகளை பற்றி கேட்பதும் படிப்பதும் ஒருத்தரை பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்குமோ, அறியாமையிலிருந்து விடுவிக்குமோ, பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுவிக்குமோ, அதே போல் அவரது தூய பக்தர்கள், ஆச்சாரியன்மார்கள், குருமார்கள் அவங்க சரித்திரம் கேட்பது, படிப்பது, பேசுவது நம் இதயத்தை பரிசுத்தப்படுத்தும், கிருஷ்ண பக்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும், பகவான் மேலே களங்கமில்லாத அன்பை ஏற்படுத்தும். அதனால் சனாதன் கோஸ்வாமியுடைய பிறப்பு, அவரது செயல்கள் எல்லாமே மங்களமானது. ஏன் சனாதன் கோஸ்வாமியின் பிறப்பு செயல்களாக மங்களமானதுன்னா, அவர் எப்போவுமே பகவானை தன் இதயத்தில் தாங்கியிருக்கார். அவர் எப்போவுமே கிருஷ்ண உணர்வுலேயே இருக்கார். கிருஷ்ண பக்தினா என்னன்னு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கார். சில நேரங்களில் பகவான் நேரடியாக இந்த பூமியில் நம்மை போன்ற கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக பகவான் வர்றார். சிலப்போ அவர் நேரில் வர்றாரு. சில நேரங்களில் தன்னுடைய ஆன்மீக உலகத்தில் தனக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய அந்த நித்திய சித்தர்கள், கோலோக விருந்தாவனத்தில் பகவானுக்கு நித்தியமாக சேவை பண்ணுற நித்திய சித்தர்களாக இருக்காங்க. கோபர்கள், கோபிகள், மஞ்சரிகள், அவங்கெல்லாம் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்போ அந்த பக்தினா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வராங்க. இப்போ சனாதன் கோஸ்வாமி இந்த பூமிக்கு வந்தது நாம் பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சது. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, இவங்க 6 பேரும் 6 கோஸ்வாமிகள் சைதன்ய மகாபுருடைய நேரடி சீடர்கள். ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுணா, ஸ்ரீஜீவ கோபால பட்டதாச ரகுணா, 6 கோஸ்வாமி. அதில் ஒருவர் சனாதன கோஸ்வாமி. இப்போ சனாதன கோஸ்வாமி ஆன்மீக உலகத்தில் பகவானுக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகள் வரும். மஞ்சரிகள்னு அப்படி சொன்னால், ஆன்மீக உலகத்தில் பலவிதமான சேவகர்கள் இருக்காங்க பகவானுக்கு. அப்போ பகவான் கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை பண்ணக்கூடியவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணியுடைய சேவையில் ஈடுபடக்கூடியவங்க அஷ்ட சகிகள், லலிதா, விஷாகா. அவங்களுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய கோடிக்கணக்கான கோபிகள். அந்த கோடிக்கணக்கான கோபிகளுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய மஞ்சரிகள். அப்போ ஆன்மீக உலகம்னாலே, அல்லது ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அல்லது கிருஷ்ண உணர்வுன்னு சொன்னாலே, நான் நேரடியான கிருஷ்ணனுடைய சேவகன் அல்ல, நான் பகவானுடைய சேவகனின் 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 சேவகன். கோபி பிரத பத கமலையோ தாச 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 தாசானு தாசன். அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். அந்த ஒரு உண்மையான அடையாளத்தை எடுத்து கூறுவதற்காகவே சனாதன் கோஸ்வாமி இந்த பூமியில் வந்தார். ஒரு வைஷ்ணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி செயல்படுகிறார், அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, அவரது செயல்கள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்க்கை சரித்திரம் மூலமாக சனாதன் கோஸ்வாமி நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. அந்த சனாதன் கோஸ்வாமியை பற்றி பேசணும்னு சொன்னால் இன்று நாள் முழுவதும் பேசினாலும் தீராது. அவ்வளவு உன்னதமான குணங்கள், பணிவு, எளிமை, பணிவு. ஒரு வைஷ்ணவர்கிட்ட ஒரு கிருஷ்ண பக்தர்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணமெல்லாம் இருக்கு. பணிவு, எளிமை, சுய கட்டுப்பாடு, புலநடக்கம், தூய்மை, கருணை, மாதிரி பல்வேறு குணங்கள், பல்வேறு தெய்வீகமான குணத்தின் வெளிப்பாடு. அந்த குணத்தினுடைய தோற்றம் தான் சனாதன் கோஸ்வாமி. அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் நம்ம சனாதன் கோஸ்வாமியை பற்றி, அவருடைய லீலைகள், மிகச்சிறந்த ஒரு பெரிய பிராமண குலத்தில் பிறந்தவர். கர்நாடகா மாநிலத்தில் உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தவர் சனாதன் கோஸ்வாமி. 3 சகோதரர்கள். இந்த 3 பேருமே உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்த பெரும் பண்டிதன்மார்கள். ரூபா, சனாதனா, அனுபமா, சந்தோஷ், அமாரா, வல்லபா. இவங்க 3 பேருக்கும் பெற்றோரிட்ட பேர் சந்தோஷ். சனாதனுக்கு பெற்றோரிட்ட பேர் சந்தோஷ். ரூபா அமாரா, அப்புறம் வல்லபா, அனுப்பமாவுக்கு வல்லபா. இந்த 3 பேருமே ரொம்ப சிறந்த பண்டிதன்மார்கள். வித்யா வச்சஸ்பதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். இந்த வித்யா வச்சஸ்பதி ஒரு பெரிய ஸ்காலர், ஆகச்சிறந்த பண்டிதர். அவர் யாருன்னா,
சர்வபௌம பட்டாச்சாரியான்னு ஒரு பெரும் பண்டிதர், அவருடைய சகோதரர். இங்கே எல்லாரும் சர்வபௌம பட்டாச்சாரியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி இன்னொரு தடவை கூட அதை பற்றி சொல்கிறேன், அவரை பற்றி பேச வாய்ப்பு கிடைக்கும்போது அவரை பற்றி பேசலாம். சிறு வயதிலிருந்தே, குழந்தை பிராயத்திலிருந்தே பெரும்பாலும் நம்ம ஆச்சாரியருடைய சரித்திரம், வைணவ ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், இவங்க சரித்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவங்க குழந்தை பிராயத்திலேருந்தே கிருஷ்ணன் மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு, கேளிக்கை, இந்த மாதிரி விஷயத்தில் அவ்வளோ ஈடுபாடு இருக்காது. அப்படியே விளையாடி கொண்டு இருந்தாலும் பகவானுடைய விக்கிரகத்தை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ஜீவ கோஸ்வாமி கூட பார்த்தீங்கன்னா அவருடைய சரித்திரத்தில் அவர் குழந்தையா இருந்தபொழுது கிருஷ்ண பலராம் விக்கிரகத்தை வச்சு வழிபடுவார். அவர் தூங்கும் போது கிருஷ்ண பலராம தோளில் போட்டுக்குவார். அவருக்கு அந்த கிருஷ்ண பலராம் விக்கிரகத்துக்கு அலங்காரம் செய்வது, நிவேதனம் பண்றது, அந்த உணர்வு தான் எப்பவுமே. இதுதான் ஆச்சாரியருடைய வாழ்க்கை. ஆண்டாள் நாச்சியார் பதிவு வந்து ஆடிப்பூரம், ஆண்டாள் இந்த ஆடி மாதம் ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவை பற்றி கேட்டு 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 அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே வந்து அவங்க கோலோ விருந்தாவனம் நினச்சிக்கிட்டாங்க. அங்கே வடபத்திரசாயி பெருமாளையே கிருஷ்ணரா நினச்சிக்கிட்டாங்க. தன் தோழிகள் எல்லாம் கோபிகளாக நினச்சிட்டாங்க. அவங்க அந்த விருந்தாவன உணர்வுலேயே அங்கே வாழ்ந்தாங்க. அந்த கான்சியஸ்னஸ் வந்து அவ்வளவு தூய்மையானது. அப்போது இந்த குழந்தை பிராயத்திலேருந்தே சனாதன், ரூபா, அனுபமா இவங்க வந்து எப்பவுமே கிருஷ்ணாவுடைய லீலைகளை பற்றி பேசிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவுடைய லீலைகளை பற்றி பேசுவது, கிருஷ்ணருடைய லீலைகளை பாடுவது, இதுதான் அவங்களுக்கு வேலை. இதுதான் பிஸ்னஸ், மெயின் பிஸ்னஸ். ஒரு மகாத்மாவுடைய வேலை என்னன்னு கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில். மகாத்மாவுடைய வேலை என்ன? அவர் தற்புகழ் பாட மாட்டார். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய புகழ் சொல்லுவோம். அது ஏங்க என்னை பற்றி நான் சொல்கிறது, என்னை பற்றியில் சொல்லியெல்லாம் முடிக்குமா, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏங்க என் வாயால் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதாவது தற்புகழ் பேசுறது நம்மளை யாரும் மிஞ்ச முடியாது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் துபாயில் இருக்கையில், நாங்கள்லாம் அந்த காலத்தில் சென்னையில் இருக்கையிலன்னு ஆரம்பிச்சிருவோம். ஆனால் மகாத்மா என்ன பண்ணுவாராம்? கிருஷ்ணா சொல்கிறார், ஒரு மகாத்மாவுடைய அறிகுறி என்ன? சததம் கீர்த்தை அந்தோமாம் எதன் தசதபிரதா நமசன் தஷ்யமாம் பக்தியா நிக்தயுக்தோபாசதே. ஒரு மகாத்மா எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டு, கிருஷ்ணா சொல்றார், ஒரு மகாத்மா என்ன பண்ணுவாராம்? எப்பவும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு இருப்பார். கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிக்கொண்டு, கிருஷ்ணரை வழிபாடு செய்து கொண்டு, சததம் கீர்த்தயந்தோமாம் எதம் தச திடபிரதா. திடபிரதான்னா உறுதியான மனது. இல்லை இல்லை எனக்கு நீங்கள் மனசு சரியில்லைங்க, அதனால நான் ஜெபம் பண்ண முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை கோயிலுக்கு வர முடியாது, நோ, கிடையவே கிடையாது. அது மனசு சரியில்லாலும் சரி, உடம்பு சரியில்லாலும் சரி, இந்த பிரபஞ்சமே எதிராக இருந்தாலும் சரி, அவர் கிருஷ்ணரை வழிபடுறதை விட மாட்டார். தட் இஸ் கால்ட் மகாத்மா. மகாத்மா வந்து மகாத்மாவுடைய அறிகுறி என்னன்னா, அவர் எந்த சூழ்நிலையும் பாதிப்படைய மாட்டார். எந்த சூழ்நிலையும் பாதிப்பட மாட்டார். எந்த ஒரு தடங்களும் அவர் பக்தியை தடுத்து, எந்த ஒரு சூழ்நிலையும் அவரோட பக்தியை தடுத்து நிறுத்த முடியாது. கிருஷ்ணர் மேல உள்ள அன்பை வந்து பிளாக் பண்ண முடியாது, தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. அதனால இந்த மகாத்மாக்கள் எப்பொழுதும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிண்டே இருப்பாங்க. இப்படி இந்த 3 குழந்தைங்க, ரூபா, அனுபமா, சனாதன், அவங்க சிறு பிள்ளை பிராயத்திலிருந்தே அவங்க கிருஷ்ணர் மேல அதீத அன்பு. இந்த மாதிரிலாம் படித்து சாஸ்திரம்லாம் படித்து பெரிய பண்டிதன்மார்கள், பன்மொழி திறன் படித்தவங்க. சமஸ்கிருதம், வங்காளம், சமஸ்கிருதம், அப்புறம் வந்து பல்வேறு மொழிகள், பல்வேறு திறன் படித்தவங்க. அப்போ வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முகல் பீரியட்ல, முகலாயருடைய ஆட்சியில் இருந்தது. முகலாயர்கள் ஆண்டு வந்தாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து வங்காளத்துடைய தலைநகரம் வந்து ராம்கேலிங்கிற இடம் இப்போ இருக்கு. ரூப் சனாதன் இருந்த இடம் ராம்கேலி. அதுதான் பெங்காலோடைய தலைநகரமாக இருந்தது, ராம்கேலி. அந்த ராம்கேலியில் வந்து நவாப் உஷேன் ஷான்னு ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அவர் தான் அந்த ப்ராவிடன், அந்த ஏரியாவுடைய கவர்னர், நவாப் உஷேன் ஷா. இவங்க 3 பேருமே இவங்களுடைய பூர்வீகம் வந்து இவங்க ரூபா கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, இவங்க பூர்வீகம் வந்து கர்நாடகாவில் இருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க காலப்போக்கில் ஃபேமிலி வந்து ஷிஃப்ட் ஆகி இவங்க பெங்காலுக்கு போயிருக்காங்க. இவருடைய ஆன்செஸ்டர், முன்னோர்கள் ஒரு பெரிய லீனேஜ் இருக்குது. அவங்க வம்சாவளி பற்றியெல்லாம் இருக்குது சாஸ்திரங்களில். எனிவே நம்ம அது டீட்டெயிலாக போகிறதில்ல. இப்போ என்னாச்சு, ராம்கேலியில் வந்து இருக்காங்க ரூப் சனாதன், அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா எல்லாம் அங்கே ராம்கேலியில் தான் இருக்காங்க. இந்த குழந்தைகளும் அங்கே தான் வளர்ந்து வர்றாங்க.
அப்போ இந்த நவாப் ஹுசைன் ஷா கேள்விப்பட்டாரு, இந்த 3 பசங்க ரொம்ப பெரிய பண்டிதன்கள், ரொம்ப அறிவு, நல்ல புத்திசாலி, புத்தி கூர்மையானவங்க, பன்மொழி திறன் படைச்சவங்க, பலவிதமான ஆற்றல் படைச்சவங்க, நல்ல ஞானம்லாம் இருக்கு. அதனால இவங்களை என் கூட வச்சுக்கிட்டேன்னா என் ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு அப்படின்னு நவாப் ஹுசைன் ஷா என்ன பண்றாரு, இந்த 3 பேர்கிட்டையும் பேசுறாரு. நீங்க 3 பேருமே வந்து ரொம்ப திறமைசாலியா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்னோட கவர்மெண்ட்ல வேலை போட்டு கொடுக்குறேன். ஒருத்தருக்கு வந்து ஹோம் மினிஸ்டர், ஒருத்தருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர், ஒருத்தருக்கு வந்து இன்னொரு சமதர் மினிஸ்டர், 3 பதவி, 3 பிரதான மந்திரி. அந்த அந்த பெங்காலுக்கே வந்து 3 பிரதான மந்திரிகளா இருக்கக்கூடிய பதவியை கொடுக்குறேங்கிறார் நவாப் ஹுசைன் ஷா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் பதவி கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்களை வந்து என் சகோதரன் மாதிரி பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து தங்குவதற்கு அரண்மனை, பெரிய பெரிய அரண்மனை கட்டி கொடுத்துட்றேன், சந்தோஷமா அங்கே இருங்க. நீங்கள் ஒன்று தான் செய்யணும், என் கூட இருந்து என்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நவாப் ஹுசைன் ஷா சொல்கிறார். இப்போ எங்கள் சத் சங்கத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா 400-500 பேர் இருக்கு. உங்ககிட்ட யாரோ உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பசங்களை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, அவங்கள வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து 3 பேருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவோம், காலில் விழுந்து போயிடுவான், ஐயா சாமி தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசு உத்தியோகம் கிடைச்சிடாதா அப்படின்னு தவம் இருக்காங்கல்ல. அரசாங்கத்தில் ஒரு சாதாரண கிளர்க்கு வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம். ஒரு பேங்க்ல ஒரு கிளர்க்காவோ, இல்லை ஒரு 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 டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டிரைவராகவோ, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பவுண்டராகவோ நர்ஸாவோ வேலை கிடைச்சாலும் இது பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். நம்மள அப்படிதான். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே இது வரப்பிரசாதம் நினைக்கிறோம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி என்ன சொல்றது? ஆனால் இந்த 3 பேர் சொன்னாங்க, எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து உங்ககிட்ட வேலை செய்ய தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து பசு மாமிசம் சாப்பிட்றோம், உன்ன மாதிரி பசு மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு நடத்தை உள்ள ஒரு மோசமான ஒரு மனுஷன்கிட்ட நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். நீ வந்து குணத்தாலும் தொழிலாலும் வந்து ரொம்ப கீழலையானவன், யவன ராஜா, யவனா மிளேச்சா யவனா அந்த சூத்ரா அப்படிங்கிற கம்யூனிட்டிலாம் சொல்றதுன்னா பிறப்பால் அல்ல, குணத்தாலும் செயலாலும் ரொம்ப கீழ்த்தரமானவன். அதனால உங்ககிட்ட எல்லாம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்த நவாப் ஹுசைன் ஷா போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறாரு, உங்க பசங்களை என்கிட்ட வேலை பார்க்க சொல்லுங்க, என்னையும் உங்க பையனா நினைச்சுக்கோங்க, உங்க பசங்களை என் சகோதரன் மாதிரி பார்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லுவோம், ஏன்டா போக மாட்டேங்கிற, அதான் அரசு உத்தியோகமே தேடி வருதே, போக வேண்டியதானு அப்பா அம்மா சொல்லுவா. உனக்கு என்ன பைத்தியமா, அரசு உத்தியோகமே தேடி வருது, ஏன் போகக்கூடாதுன்னு. ஆனால் ரூப கோசாமி, சனாதன் கோசாமி அப்பா அம்மா சொல்றாங்க, எங்க பசங்க உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து ரொம்ப கீழத்தனமான புத்தி உள்ளவன், கருணையற்றவன், மிருகவதை செய்பவன், ரொம்ப கொடூர குணம் படைத்தவன். இந்த மாதிரி ஒரு யவன ராஜா கிட்ட என்னுடைய பசங்க வேலை செய்ய மாட்டாங்க. இப்படி வந்து முயற்சி பண்ணாரு நவாப் ஹுசைன் ஷா, எப்படியாவது இந்த 3 பேரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும். என்னெல்லாமோ கெஞ்சி பார்க்குறாரு, சலுகை கொடுக்கலாம், உங்களுக்கு அந்த சலுகை கொடுக்குறேன், என்ன சொன்னாலும் அவங்க தயாரா இல்லை. கடைசியில் நவாப் ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த 3 பேரை கூப்பிட்டு, நீங்க என்னுடைய அரசு பதவி ஏத்துக்கலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை நான் யாரையும் பண்ண விட மாட்டேன். குறிப்பாக வைஷ்ணவர்கள் வந்து கோயில் வழிபாடு செய்வது, இறைவனுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்வது, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து எல்லாத்தையும் தடுத்துருவேன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவேன், கோயில்களில் உடைப்பேன், இதெல்லாம் நடக்கும். மரியாதையாக நீங்கள் 3 பேரும் என்கிட்ட வேலை பார்த்தீங்க, வைஷ்ணவர்கள்லாம் நிம்மதியாக பக்தி பண்ணுவாங்க, அவங்கவுங்க நிம்மதியாக பக்தி பண்ணுவாங்க. நான் அவங்க வழிபாட்டை தொந்தரவு செய்ய மாட்டேன், அவங்க வழிபாட்டை தொந்தரவு பண்ண மாட்டேன், கோயில் வழிபாட்டை தொந்தரவு பண்ண மாட்டேன், அது இருக்கு. ஆனால் நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் இதை நான் செய்வேன். அப்போது இந்த ரூப் கோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பமா வந்து இந்த நவாப் ஹுசைன் ஷாட்ட வேலைக்கு போனால் எனக்கு ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சன்மானமாக கொடுப்பாரு. எஸ், இட் ஹேப்பன், அது நடந்தது. 500 வருஷத்துக்கு முன்னாடியே நவாப் ஹுசைன் ஷா ரூப், சனாதன், அனுப்பமாவுக்கு ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பளமாக கொடுத்தாங்க. இன்னைக்கு அது பல கோடிகள் ஆகும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அன்னைக்கு அவங்க வாங்கின சம்பளம் பல கோடிகள். ஆனால் அதுக்காக அவங்க நவாப்கிட்ட போல, எங்களுக்கு வந்து நவாப்கிட்ட வேலை பார்த்தா நிறைய சம்பளம் கிடைக்கும், கை நிறைய பணம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நோ,
இல்லை. அவங்க எதுக்காக போனாங்க? இந்த நவாப் ஹுசைன் ஷா ஒரு பொறாமைக்காரன், கொடூர குணம் படைத்தவன். நாம வந்து இவனுக்கு ஒத்துழைக்கலைன்னு சொன்னா இவங்க வைஷ்ணவரை துன்புறுத்துவாங்க, கோயில் வழிபாடை தொந்தரவு பண்ணுவாரு, கோயிலை உடைச்சிடுவாரு. அதனால மற்றவங்க நன்மைக்காக, பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது, பக்தர்கள் சந்தோஷமா நாம ஜெபம் செய்யணும், பக்தர்கள் நிம்மதியா பக்தி செய்யணும், வழிபாடுகள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம். மற்றொரு நன்மை இதுதான் வைஷ்ணவர். ஒரு சனாதன் கோசாமியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைய பாடம் கற்றுக்கலாம். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி லைஃபே வந்து நமக்கு லாட் ஆஃப் டீச்சிங்ஸ், நிறைய பாடம் இருக்கு. முதல் பாடம் வந்து அவங்க அவ்வளவு பணிவானவங்க. அவங்க எவ்வளவு பணிவானவங்கன்னு சொல்றேன், அது தெரியும், இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரியும். ரெண்டாவது, அவங்க மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தவங்க. சுயநலம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. சுயநலம், சுய விருப்பம் அப்படின்னு கிடையாது. எப்பவுமே மற்றவங்க நன்மைக்காகவும் சிந்திக்கிறவங்க, மற்றவங்க நன்மைக்காகவே வாழ்றவங்க, தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காகவே தியாகம் செய்தவங்க. அப்போ சரி முடிவு பண்ணாங்க, சரி பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த வைஷ்ணவர்களுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணுவோன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நவாப்கிட்ட வேலை செய்யுது. நவாப் சொன்ன மாதிரியே ராம்கேலியில் இவங்களுக்கு ஒரு பெரிய அரண்மனையே கொடுத்தது, ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த பெரிய கிரவுண்டில் நிலத்தில் இவங்களுக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடுத்துட்டார். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அரண்மனையில் எப்போவுமே ரூப் சனாதன அனுப்பமா வந்து பகவானுடைய லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ராம்கேலியில் நவாப் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க தங்கி இருக்கிற இடத்துல ஒரு விருந்தாவன சூழ்நிலை உருவாக்கினார். அவங்க தங்கி இருக்கிற இடத்துல ஒரு விருந்தாவன சூழ்நிலை உருவாக்கி அங்கே ராதாகிருஷ்ணன் விக்கிரகம் வச்சு விக்கிரகத்துக்கு பூஜை செய்வது, அப்புறம் பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கலந்துரையாடுவது, இந்த மாதிரி ஆத்மீக விஷயங்கள் அவ்வளவு தீவிரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. நவாப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க நம்ம கூட இருந்தால் போதும், இவங்க வந்து இவங்களுடைய மத வழிபாடு, அவங்க தர்மத்தை என்னவோ பண்ணிட்டு போட்டோம், இவங்களுடைய நாலேஜ் எனக்கு வேணும், இவங்களுடைய கைடன்ஸ் எனக்கு வேணும்னு. அதுக்கு அப்படி மட்டும் பண்ணிடல. நவாப் என்ன பண்ணாரு, இந்த நவாப்கிட்ட இவங்க வேலை பார்த்ததுனால இவங்க முசல்மான் மாதிரி ஆக்கிட்டார். பேரெல்லாம் மாறி போச்சு. தபீர் காஸ், ரூப கோசாமிக்கு தபீர் காஸ்னு பேரை மாத்திட்டார். சனாதன் கோசாமிக்கு சக்கார் மல்லிக், ஒருத்தருக்கு சக்கார் மல்லிக், இன்னொன்று தபீர் காஸ், இப்படியெல்லாம் பேரை மாற்றி இவங்களை முசல்மான் மாதிரி ஆக்கிட்டார். இவங்க வெளித்தோற்றத்தில் ரூப் சனாதன் வந்து வெளித்தோற்றத்தில் நவாபுடைய வேலைக்காரங்களா இருக்காங்க, ஆனால் உள் மனதில் எப்பவுமே கிருஷ்ணரே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்க கேள்விப்பட்டாங்க சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் திருவதாரம் பண்ணியிருக்கார். மகாபிரபு இப்போ வந்து சன்னியாசி எடுத்துன்னு ஜெகநாதபுரியில் இருக்கார். சைதன்ய மகாபிரபுடைய காருண்யம் ஒரு லீலைகளை பற்றி கேட்டு 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 இவங்களுக்கு எப்போ நம்ம மகாபிரபு தரிசனம் பண்ண போகிறோம், எப்போ மகாபிரபுக்கு நம்ம சேவை பண்ண போகிறோம், எப்போ எனக்கு மகாபிரபுடைய கருணை கிடைக்கும்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ராம்கேலிலிருந்து ஜெகநாதபுரிக்கு மகாபிரபு கடிதம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, பதில் வரவே இல்லை. ஒரு நாள் பதில் வந்தது. ரூப் கோசாமி, சனாதன் கோசாமி கடிதம் எழுதினாங்க, இந்த மாதிரி மகாபிரபு உங்கள் கருணை எப்போ கிடைக்கும், இந்த பௌதிக வாழ்க்கை நரக மாதிரி இருக்குது, எங்களுக்கு இதில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆனந்தம் இல்லை, நாங்கள் எப்போ உங்கள் தாமரை திருவடி அடைய போகிறோம், எப்போ உங்கள் கருணை எனக்கு கிடைக்கும். அப்போ மகாபிரபு பதில் எழுதியிருக்கார், நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இருக்காங்க. மனைவி கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா, ஆனால் அவள் உள் மனதில் தன் காதலை நினச்சிக்கிட்டே இருக்கா. இந்த காதலனை எப்போ நான் சந்திக்க போகிறேன், எப்போ அவர் கூட பேச போகிறேன். ஆனால் கணவன் முன்னாடி ரொம்ப பக்தியாக இருக்கா, கணவனுக்கு சேவை பண்ணுற மாதிரி. ஆனால் உள் மனதுக்குள்ளே அவள் தன் காதலை நினச்சிக்கிட்டே இருக்கா, எப்போ அவரை மீட் பண்ண போகிறேன், எப்போ நம்ம சேர போகிறோம், எப்போ பார்க்க போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் வெளிப்புற ரீதியாக வெளிப்புறத்தில் நீங்கள் நவாப்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருங்க, ஆனால் அவங்க உள் மனதுக்குள்ளே கிருஷ்ணாவே நினச்சிக்கிட்டு இருக்கேன். வெளிப்புறத்தில் நீங்கள் வந்து ஒரு சாதாரண நபரை போல நடந்துக்கங்க, ஆனால் உள் மனதில் நீங்கள் கிருஷ்ணாவை நினச்சிட்டே இருங்க. கட்டாயம் ஒரு நாள் கிருஷ்ணா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணுவார்னு பதில் வந்தது. அந்த பதில் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து சைத்தன்ய மகாபிரபு ராம்கேலி வர்றார். சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் போகிறாரு. ஆக்சுவலி உண்மையில் என்ன நடந்ததுன்னா, சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் போகலை. விருந்தாவனம் போகிறேங்கிற பேரில் ரூப், சனாதன், அனுப்பமா இந்த 3 பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு வேண்டியே மகாபிரபு ராம்கேலி வந்தார்.
அவர் விருந்தாவனம் போற மாதிரி டிராவல் பண்ணாரு. ஆனா விருந்தாவனம் போகாம அவர் வந்து கனே நாட்டசாலையிலும் திரும்பி ராம்கேலிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். ராம்கேலியில வந்து சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்றாரு. அப்படியே ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பின்னாடி வராங்க. மகாபிரபு பார்த்த உடனே அப்படி தாமரை போல கண்கள், அப்படி தங்கத்தை உருக்கி காட்சிய பொன்னிறம், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ திஜபரோ யுகதர்ம பாலோ. சைத்தன்ய மகாபிரபு எப்படி இருக்காராம், தங்கத்தை உருக்கி காட்சிய பொன்னிறத்துல இருக்கார். கண்கள் எல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு, தோள்கள்லாம் அப்படி பறந்து விரிந்து, கைகள்லாம் முழங்கால் வரை இருக்கு. அப்படி ஒரு ஆஜானு பாகனா இருக்கு. அந்த மாதிரி மகாபுரு ரெண்டு கையும் உயர்த்தி ராம்கேலியோட தெருவில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி கீர்த்தனம் பாடி நடனம் ஆடின்னு போறார். மகாபிரபு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. மகாபிரபு தரிசனம் பண்ணவங்க, மகாபிரபு இருந்து கீர்த்தனம் கேட்டவங்க கண்ணுல இருந்தெல்லாம் அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வருது. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே அழுறாங்க. எல்லாம் எல்லாருக்கும் மகாபிரபு கிருஷ்ணன் மேல அன்பு கொடுக்கிறார், கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கிறார். மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ, அது எந்த தெருக்கெல்லாம் போறாரோ, அந்த வழிநடுக இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணன் மேல அன்பு வரும். அப்ப இந்த செய்தி வந்து நவாப் கேள்விப்பட்டாரு. ராம்கேலிக்கு யாரோ ஒரு சாது வந்திருக்காராமே, அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போறாங்களாம். யார் அவரு, எனக்கு சந்தேகமா இருக்கு, யார் அந்த துறவி, யார் அந்த சாது? அப்போ என்ன பண்ணாரு, இந்த நவாப் ஹுசேன் ஷாக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தார், அவர் பேரு கிருஷ்ணதாஸ், அவர் செக்ரட்டரி. அவர்கிட்ட கேட்குறாரு, யார் இந்த சாது, இந்த சன்னியாசியின் துறவி யாரு, இவர் பின்னாடி ஏன் ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க, இவர் என்ன பண்றாரு? அப்போ இந்த கிருஷ்ணதாஸ் என்ன பண்ணாருன்னா, நான் வந்து உண்மையை சொன்னா இந்த நவாபுக்கு பொறாம வரும், சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள், அவர் வந்து கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் கொடுக்குறாருன்னு சொன்னா இந்த நவாபுக்கு அது புரியாது. ஏன்னா அவனுக்கு யவன ராஜா, இவன் வந்து பசு மாமிசம் சாப்பிட்றவன், இவனுக்கு இந்த கிருஷ்ண பக்தி எல்லாம் சொன்னா புரியாது. அதனால அவர் சொன்னாரு, அவர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, ஏதோ அவதார புருஷர்லாம் கிடையாது, அவர் ஏதோ சும்மா ரோட்ல பாடிட்டு போறவர் 4 பேர் பின்னாடி போவாங்க, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நவாபுடைய மனதை அறிந்து கொண்டு இப்படி சொல்லிட்டார் அந்த செக்ரட்டரி. ஆனாலும் இவருக்கு சந்தேகம், இல்லையே இவர் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. நேரம் ரூபகோசாமிகிட்ட வந்தாரு. ரூபகோசாமி அமர் தபீர்காஸ் உனக்கு தெரியுமா, இந்த ராம்கேலியில் ஒரு சாது வந்திருக்காராமே, அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போறாங்களாமே, யார் அவரு? அப்போ ரூபகோசாமி சொல்றார், உங்க மனசாட்சி கேளுங்க அது சொல்லும், உங்க இதயத்தில் யோசிச்சு பார்த்து இங்க மனசாட்சி கேளுங்க அது சொல்லும், நீ எந்த ஹுதா வழிபடுறியோ அந்த ஹுதா இப்ப இங்க இருக்கார், அவர் தான் இங்க கிருஷ்ண பக்தி எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ரூபகோசாமி டைரக்டாவே சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் தான் பரம்பொருள், அவர் தான் பரம புருஷோத்தமன், அவர் இங்க ராம்கேலி வந்திருக்கார். ஓ அப்படி, அப்பவே நினைச்சேன் இவர் ஒரு சாதாரண நபரா இருக்க முடியாது. அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, அன்று இரவு வந்து நான் ஒரு 5 minutesல முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. அன்னைக்கு இரவு என்ன நடந்ததுன்னா, ரூபகோசாமி, சனாதன், அனுபமா 3 பேரும் மாறு வேடத்துல அந்த இரவு யாருக்கும் தெரியாம சைதன்ய மகாபிரபு தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ராம்கேலியில மகாபிரபு தங்கி இருந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் எப்படின்னா, வாயில புல்லுக்கட்டு வச்சுட்டு ஒரு தண்டம் தரையில விழுந்து அப்படி இருக்கு, ஒரு கம்பு, ஒரு தண்டம் வந்து ஒரு மூங்கில் தரையில விழுந்து அப்படி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதங்களை கண்ணீராலே அபிஷேகம் பண்ண. மகாபிரபு, நாங்க செஞ்ச பாக்கியம் உங்களுடைய தாமரை திருப்பாதத்தை தரிசனம் செஞ்சது, பாங்க நாங்க எவ்வளவு மோசமானவங்க. சனாதன் சொல்றாரு, நாங்க எவ்வளவு மோசமானவங்க, நாங்க பிராமண குலத்துல பிறந்து ஒரு யவன ராஜா கிட்ட வேலை பார்க்கிறோம், ஒரு பசு மாமிசம் சாப்பிட்ற ஒரு கீழ்த்தனமான ஒரு நபர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களை விட மோசமான நபர் யாருமே இருக்க முடியாது, நாங்க பாவிகள், நாங்க ரொம்ப ரொம்ப வீழ்ந்த நபர், ரொம்ப கீழ்நிலையானவங்க, நாங்க மனிதர்லயே கடைநிலையானவங்க, நாங்க மனிதர்லயே கீழ்நிலையானவங்க, நாங்க ரொம்ப மோசமானவங்க. மகாபிரபு, நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க வந்து பெங்கால்ல ஜகாய் மதன் 2 பேரை டெலிவரி பண்ணீங்க, ஜகாய் மதாய்னு 2 பேரை நீங்க விடுவிச்சிங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த 2 பேரும் பிராமண குலத்துல பிறந்திருந்தாங்க. ஆனா அவங்க எந்த யவன ராஜாக்கிட்டையும் வேலைக்கு போகல, அவங்க எந்த விதமான கீழ்த்தரமான செயல் பண்ணல. ஆனா அப்பேற்பட்ட ஜகாய் மதைக்கு நீங்க மோட்சம் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்படி நீங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர்ங்கிற அந்த திருநாமம் அப்படி உங்களுக்கு இருக்குங்கிற பட்சத்துல நீங்க வந்து விடுவிக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க நாங்க, எங்களை விட மோசமான யாரும் கிடையாது.
நாங்கள் ஜெகாய் மாதாவை விட மோசமானவங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த 3 பேர். அப்போ ஜீவகோஸ்வாமி சின்ன குழந்தை, ஒரு 5-6 வயசு தான் இருக்கு, ஒரு பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கார். காலத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியரை வந்தார் ஜீவகோஸ்வாமி. அவர் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. தன்னுடைய சித்தப்பா பெரியப்பாலாம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும் அப்படி பணிவா பிரார்த்தனை பண்றாங்க. மகாபிரபு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அந்த 3 பேரையும் அப்படி எடுத்து தோளோடு கட்டி தழுவிக்கிட்டார். ரூபா, அனுபமா, சனாதனா, நீங்க 3 பேரும் என்னுடைய நித்தியமான சேவகர்கள். உங்க பணிவு என் இதயத்தை அப்படி சுக்குநூறாக்குதுங்க. இப்படியும் ஒரு பணிவான பக்தர் இருக்க முடியுமா? எப்படி நினைக்கிறாங்க தாங்களே, இதுதான் வைஷ்ணவர். எப்பவுமே நான் ரொம்ப கீழலியானவன், பாவகரமான வாழ்க்கை, என்னோட மோசமானவன் கிடையவே கிடையாது, இந்த உலகத்துல என்னை விட ஒரு மோசமானவன் கிடையாது. அப்படியெல்லாம் பிரார்த்தனை செஞ்சு அந்த பணிவுனால அப்படியே மகாபிரபுடைய இதயத்தில் அவங்க இடம் பிடித்து விட்டார். மகாபிரபு சொன்னாங்க, நீங்க நித்தியமான சேவகர்கள் அப்படின்னு. மகாபிரபு தன் தாமரை திருப்பாதத்தை எடுத்து அவங்க தலையில் ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் அவங்க மகாபிரபுடைய கருணை, பணிவுனாலும் எளிமையாலும் அன்புனாலும் மகாபிரபு இதயத்தை வென்று விட்டார். அதுக்கப்புறம் மகாபிரபு மகாபிரபுடைய கருணையால் அவங்க விருந்தாவனத்துக்கு போனாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதெல்லாம் விருந்தாவனத்தில் என்ன நடந்தது ரொம்ப அற்புதமானது. குறிப்பாக மகாபிரபு 4 முக்கியமான விஷயங்களை இந்த கோஸ்வாமிகளுக்கு சேவையாக கொடுத்துருந்தார். பிருந்தாவனத்தில் மகாபிரபு என்னென்ன செய்யணும்னு நினைத்தாரோ அந்த எல்லா எண்ணங்களையும் இந்த 4 கோஸ்வாமிகள் மூலமா பகவான் செய்தார். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டதுமே விருந்தாவனம் போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவர் போகல, ஜெகநாத்புரிலே தங்கிட்டார். ஏன்னா மகாபிரபுடைய நோக்கம் என்னன்னா, ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் அவருடைய ஹரிநாம சங்கீர்த்தனம், நாம ஜபிக்கப்படணும், எல்லாரும் கிருஷ்ணநாமத்தை சொல்லி பகவானுக்குள்ள அன்பு பிரேமம் வரணும். அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். ஆனா அதே சமயம் பிருந்தாவன பக்தினா என்ன, பிருந்தாவனத்துல இருக்கிற அந்த பிருந்தாவன கான்சியஸ்னஸ், அந்த பிருந்தாவன உணர்வு, பிருந்தாவன பக்தினா என்ன, அந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடு என்ன, அந்த ராதாகிருஷ்ணர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, ராதாகிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்றது, அந்த உன்னதமான பக்தியை கற்றுக் கொடுக்கணும் எல்லாருக்கும். அதை சைத்தன்ய மகாபிரபு செய்தார். ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வழிபாடு, ராதாகிருஷ்ண லீலைகள்லாம் மறைஞ்சே போச்சு காலப்போக்கில். அப்போ மகாபிரபு என்ன பண்ணார், இந்த கோஸ்வாமிகளுக்கு 4 கட்டளை கொடுத்தார். அதுல ஒன்று, பிருந்தாவனத்துல ராதாகிருஷ்ண லீலை செய்த இடங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். எங்கெல்லாம் ராதாகிருஷ்ண லீலை பண்ணாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது காலப்போக்கில் மறைஞ்சே போச்சு. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குற விருந்தாவனம், நம்ம இன்னைக்கு போற விருந்தாவனம், இன்னைக்கு பார்க்குற விருந்தாவனம், அங்கே நடந்த லீலைகள்லாம் தூய பக்தர்களுக்காக பகவான் காமிச்சு கொடுத்தது. கோஸ்வாமிகள் மூலமா தான். சைத்தன்ய மகாபிரபு கோஸ்வாமியும் அவதாரம் பண்ணலைன்னு சொன்னா நமக்கு விருந்தாவன பக்தினா என்னன்னே தெரியாது. விருந்தாவனம்னா என்ன, விருந்தாவன பக்தினா என்னன்னு சுத்தமா ஒன்றும் தெரியாது, அது தெரியாமலே போயிருக்கு. அப்போ கோஸ்வாமிகள் என்ன பண்ணாங்க, மகாபிரபு கொடுத்த முதல் கட்டளை விருந்தாவனத்துல ராதாகிருஷ்ண லீலை பண்ண இடங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். 2வது கட்டளை, அந்த விருந்தாவனத்துல மறைந்த விக்கிரகங்கள், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாதர், அந்த விக்கிரகங்களை கண்டுபிடித்து விக்கிரகங்களை சரியா பிரதிஷ்டை செய்து அங்க அற்புதமான வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும். 3வது, பக்தி குறித்து நிறைய சாஸ்திரங்களை எழுதணும், விளக்கம் கொடுக்கணும். 4வது, அந்த தூய பக்தியை பிரச்சாரம் பண்ணி அதன்படி வாழ்ந்து காமிக்கணும். ஒரு பக்தன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு கிருஷ்ண பக்தன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காமிக்கணும். 4 முக்கியமான கட்டளைகளை மகாபிரபு கோஸ்வாமிகள் கொடுத்தாங்க. அதை அவங்க சீரும் சிறப்புமா செய்து முடிச்சாங்க. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ, என்னெல்லாம் பிரபுபாத் புத்தகத்தில் இருக்கோ, அது எல்லாமே கோஸ்வாமிகள் சொல்லி கொடுத்தது தான். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அதை தான் பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி பாகவதம் படிக்கணும், எப்படி பகவானுக்கு சேவை பண்ணணும், எப்படி பகவானை வழிபடணும், ஒரு பக்தனை எப்படி இருக்கணும், இதெல்லாமே கோஸ்வாமிகள் கற்றுக் கொடுத்தது தான். நம்ம அடுத்த ஒரு சத்சங்கம் வரும்போது மேலும் சனாதன் கோஸ்வாமி லீலைகளை படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.